ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்படியே நின்னுங்க. வீர வணக்கம் 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 பிரபாகர் ஐயாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாலச்சந்தருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழத்தீர போரிலே ஈழத்தின் போரிலே மரணம் அடைந்த தமிழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழம் அவிய வீர வணக்கம் தமிழீழ அவிய வீர வணக்கம் இலங்கையில் போரிலே வீர மரணம் அடைந்த தமிழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பிரபாகர் ஐயாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழ போரில வீர மரணம் அடைந்த தமிழர்களுக்கு வீர வணக்கம் தமிழர்களுக்கு வீர வணக்கம் வாழ்க பிரபாகரன் வளர்க பிரபாகரன் புகழ் நல்லா எடுக்கணும். ஓடிட்டே இருக்குதா? இதே ஆயிட்டு வீடியோ ஓடுதா இல்லையா? பேசுறது எல்லாமே ரெக்கார்டிங். காட்டி அப்பதான் தெரியும். அவ்வளோ மூணு இருக்குதா காட்டிக்கிறேன்.
என்ன மாதிரியா கட்டிக்கலாங்களா? ஒரே மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எரியுங்க ஒன்று போனாங்க ஒன்று பிடிச்சிடும். அதிகமாக இருக்கும். அந்த சாதனம் கீழே இருக்குது. கீழே கீழே அதில் கீழே அதை கட் பண்ணி எடு. கட் பண்ணி எடு போட்டு கட்டிடலாம். ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ ஓடிக்கிட்டே நல்ல வரையும் சரி வாங்க ஐயா, அது அவங்க பார்த்துக்காங்க. ஐயா வாங்க பேச கேமரா எடுத்துக்கப்பா. ஆட்டா பழகி ஆட்டாதீங்களா? ஆட்டா இன்று தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி சார்பில் இலங்கையிலே தமிழ் ஈழம் அமைவதற்கு போராடிய தமிழர்களை சிங்கள அரசு குண்டு போட்டு விசக்குண்டுகள் போட்டு தமிழர்களை கொன்று குவிக்கப்பட்ட மே 18 இன்று நினைவு நாளாக திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிலியபுரத்தில் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி சார்பாக வீர வணக்க நாளில் நிகழ்வேந்தர்
நடக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் தலைமை ஏற்று வழிநடத்தி எனது தலைமையில் சிறப்பாக நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இந்த நிகழ்விற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது உப்பிலிபுரம் பகுதியினுடைய மக்களுக்காக போராடும் பாஸ்கர் ஐயா, பாம்பே பாஸ்கர் ஐயா அவர்களை இந்த கூட்டத்தில் இரங்கல் உரை ஆற்றுமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியாக முள்ளிவாய்க்கால் குற்றத்தினுடைய நிகழ்வை ஈழ தமிழர்களை கொண்டு குவித்த சிங்கள பெரியர்களையும் அவர்களை கண்டித்தும் தமிழ் இனத்துக்காக உயிரிழந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த விழாவாக இன்று மலைவாழ் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராமசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உப்பிலிபுரம் பகுதியில் இந்த மேதின முள்ளிவாய்க்கால் நினைவு விழாவை நடத்தி இந்த மக்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே ஈழத்தின் படுகொலை நடந்த இந்த நேரத்தில் இந்த நினைவு நாளை கூர்ந்து மகாவீரர் நம்மளுடைய பிரபாகரனை அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்திட அணியிலம் அமைந்திட அடுத்து தொடர்ந்து தமிழர்களுக்கான குரல் ஒலிக்கின்ற வகையிலே இளைஞர்களை வழிநடத்த வேண்டும், இளைஞர்களை எழுச்சி உருவாக்க வேண்டும் என்று இதில் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மலைவாழ் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் இதிலே ஆதரவளித்து வருகை தந்திருக்கின்ற விடுதலை நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து அமைப்பினுடைய சமுதாய பணிகளிலே சிவில் முறையில் தமிழ் சார்ந்திருக்கின்ற தமிழர்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையிலே தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த விழாவில் கலந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. அதாவது பிரபாகரன் அவர் ஐயாவுடைய கரங்கள் அவருடைய குரல் தொடர்ந்து ஒலித்திட தமிழில மலர்ந்திட சிங்கள வீரர்களை போராடிட ஒரு தலைவன் உருவாகுவான். என்றோ ஒரு நாள் தமிழில மலரும் என்று சொல்லி பிரபாகரன் ஐயா அவருடைய நினைவு நாளில் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வீரமுழக்கம் சிறப்பாக இரங்கல் உரையை ஆற்றிய பாம்பே பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு மலையாள மக்கள் கட்சி சார்பாக நன்றி தெரிவித்து அடுத்ததாக இந்த நிகழ்வில் சிறப்பு நினைவேந்தல் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தையினுடைய உப்பிலிபுரம் பகுதியைச் சேர்ந்த கொப்பப்பட்டி விடுதலை சிறுத்தையினுடைய மாநில பொறுப்பாளர் பாண்டித்துறை ஐயா அவர்களை இந்த இரங்கல் உரையை ஆற்றுமாறு மலைநாடு மக்கள் கட்சி சார்பாக ஐயா அவர்களை அனுப்ப அழைக்கிறோம். மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க யாருக்கெல்லாம் விடுதலை மீத அக்கறை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அன்பின்பால் உரிமை இருக்கிறதோ, அக்கறை இருக்கிறதோ, அவர்களெல்லாம் நினைவு ஏற்படுத்திக் கொண்டு நினைவு கூறக்கூடிய ஒரு விழா என்று சொன்னால், நிகழ்வு என்று சொன்னால் அது மே 18. உலகம் முழுவதும் அனைத்து போராட்ட குழுக்களும் ராணுவ வீரர்களையோ அல்லது குறிப்பிட்ட இளைஞர்களை மட்டும்தான் தன் இயக்கத்தில் சேர்த்துக் கொண்டு விடுதலைக்காக போராடுவார்கள். மக்களே தன்னுடைய விடுதலைக்காக போராளிகளாக மாறிய ஒரு வரலாறு என்று சொன்னால் அது விடுதலை புலிகளின் வரலாறு தான். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருடைய இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நிறைவு கூறும் இழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். ஏறத்தாழ நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் 2004 ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதைக்கு இன்னும் உயிர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதோ என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. என்னுடைய அந்த கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய இரங்கல் உரை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இனிய தமிழ்தாயின் இளைய தலைமுறையே, இனியும் பொறுப்போ இனமே அறிகிறது. இலங்கை பிரச்சனையில் எனக்கென்ன வேலை என்று இளைஞரை ஒதுக்காது. இது
தமிழுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னவுடன் தன்னை நெருப்புக்கு தானம் செய்து காத்த உன்னை தமிழர்களின் மொழி பற்றி அறிவாயோ? இத்தமிழை அழிக்க வந்த இந்தியனை விரட்டிவிட எரிதலை உயிர்த்தார்கள் 8 பேர் செத்தார்கள். ஒலிக்காக உயிர் திறந்த தியாகம் இதுவற்றோ? ஒளி மீது கொண்டுள்ள முழு பற்றி இதுவற்றோ? ஒளி மீது கொண்டுள்ள முழு பற்றி இதுவற்றோ? இன்றுள்ள தமிழனுக்கு இதுபோல பற்றுண்டோ? இல்லை என தெரிந்ததால் இந்தி மீண்டும் நுழைகிறது. ஒளிப்பற்றே இல்லாத தமிழனுக்கு இனப்பற்றி எங்கிட்டு வந்துவிடும். இல்லை என தெரிந்ததால் இலங்கை பற்றி எரிகிறது. இந்து மகா கடலிலே 20 மைல் தொலைவிலே இருப்பது இலங்கை அல்ல, தமிழினத்தின் கல்லறை. அந்த தமிழினத்தின் கல்லறையில் கூப்பாடுகள் கேட்கின்றன, ஓலங்கள் கேட்கின்றன. கண்ணகி தமிழச்சியாம், தங்கச்சியாம் தமிழச்சி அவள் கணவன் முன்னே கற்பிழந்து கதறுகிறாள். காட்சியினை பார்த்தவாறே கணவனுக்கு கைக்கு சென்று கண்கலங்கி நிற்கின்றானாம். இழப்பின்றி வாய்த்திருந்து எழுந்து நின்று பேசியதும் கொலை நெஞ்சு பாதகனோ அல்லது துணியை கொடுக்கின்றானா? கற்பிணியின் நிறைவேற்றை நான் கூறுவதெல்லாம் அங்கே நடந்த நிகழ்வுகள். கற்பிணியின் நிறைவேற்றை கிழித்தெடுத்து கருவறைக்கு இருக்கின்ற சிலையை கூட கடுகளவில் கால்பட்டு இரக்கமில்லாமலும் கண்டபடி வெற்றி அங்கே முறைக்கின்றானா? விடுதலை கேட்டதற்கு வீரகலவன் இன படுகொலைகள் செய்கிற செய்தி கேட்டும் வீரமுல்லா மரத்தமிழா இன்னும் இங்கே விழிமூடி கிடைக்கிறாய் நியாயம்தானா? இளந்தமிழா எழுந்து வாடா போருக்கு, உன் இனப்பெருமை எடுத்து சொல்லு பாருக்கு. நிரந்தரமாய் நாடு வேண்டும் யாருக்கு? நம் தேசமுள்ள தமிழர்களின் வாழ்வுக்கு. இந்த கவிதை எழுதி ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த கவிதை இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை தட்டி எழுப்பவில்லையோ? சாதியாய், மதமாய், மொழியாய், இனமாய் இன்னும் இந்த சமூகம் பிரிந்தே கிடைக்கிறதோ என்கிற வேதனை நமக்குள் ஆக்கிரமிக்கிறது. என்றாலும் ஒரு போராளியின் விடை என்பது, உறுதி என்பது இறுதி வரை போராடுவதில் தான் இருக்கிறது. அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் போராளிகளை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த வகையில் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எப்போதெல்லாம் இலங்கை படுகொலைக்கு எதிராக குரல் எழுப்ப தடை விதிக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் அந்த தடையை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் உடைத்திருக்கிறார், நொறுக்கி இருக்கிறார். அம்மையார் கடா பொடா சட்டம் போட்டார், அதை உடைத்திருக்கிறார். கருத்துரிமைக்கு தடை விதித்தார், கருத்துரிமை தீர்ப்பு மாநாடு போட்டார். ஈழம் என்ற சொல்லையே பயன்படுத்தக்கூடாது என்று அம்மையார் சொன்னார். ஈழத்தை மீட்கும் மாநாடு என்று பெயரை வைத்து ஈழ மீட்பு மாநாடு நடத்தினார். அப்படி வைகோ அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களும் இன்னும் எத்தனையோ மனிதநேயத்தின் அக்கறையுள்ள போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நாமும் சேர்ந்து கொள்வோம். மனிதநேயத்தை காப்பாற்றுவோம், மானுடத்தை காப்பாற்றுவோம். இலங்கையிலே நடந்திருப்பது இனப்படுகொலைதான் என்று சொல்வதற்கு ஒரு அறப்போராட்டத்தை இந்த இந்திய நாடும் அல்லது தமிழ்நாட்டு அரசும் முன்னெடுக்க வேண்டும். சர்வதேச நாடுகளின் ஒற்றுமையை ஆதரவை பெற்றாக வேண்டும். ஆகவே ஈழ விடுதலையை வென்றெடுப்போம். அதுவே நமக்கு தீர்வு. ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய போராளிகளே, நம்மிடையே இருக்கக்கூடிய அனைத்து சுத்தமுள்ள சமுதாய சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டிய நிகழ்வை, அனுமதி பெற்று நடத்த வேண்டிய நிகழ்வை சிறிதளவில் நாம் முடித்திருக்கிறோம். என்றாலும் இந்த நெஞ்சுரத்தை, இந்த மனிதநேய மாண்பை பாராட்டுவதில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வை முடித்திருக்கக்கூடிய மக்களுக்கு பங்கு வைத்துக் கொண்டு ஒரு முற்போக்கான சிந்தனையோடு தமிழ் தேசிய வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய 4 நாட்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய அவர்களுக்கும் நன்றியை சொல்லி வாருங்கள் போராடுவோம், போராளிகளை உருவாக்குவோம். தடை அதை உடை கேட்டு பெறுவது அல்ல விடுதலை, மீட்பதுதான் விடுதலை என்று சொல்லி வாய்ப்பிலிருந்து நன்றி பாராட்டி எல்லாம் சேர்த்துள்ளேன். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும்.
இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த அந்த மக்கள் போராளி, மனிதநேய போராளி, இந்த சமூகத்தில சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற தேவையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளி ராமசாமி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். இன்று தமிழ் தேசிய மலைநாட்டு மக்கள் கட்சி நடத்தும் முள்ளிவாய்க்கால் ஆகஸ்ட் மே 18 நினைவு தினத்தையொட்டி இலங்கையிலே நமது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட வாழ்வாதார உரிமையை பெறுவதற்கும் பெற்று வாழ்வதற்கும் நம் மக்கள் பல குரல்களை எழுப்பும் பொழுது ஆங்கில அரசு இலங்கையிலே சிங்கள இன வெறியர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கிவிட்டு சென்ற பிறகு சிங்கள அரசு அங்கே இலங்கையிலே தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நிலம், பணம், தமிழ் அனைத்தையும் அழிப்பதற்காக சிங்கள அரசு வெறிகுண்டு தமிழர்களை கொண்டு குவிப்பதற்காக திட்டமிட்டு முதலாக தமிழ் மக்கள் உலகத்தினுடைய தமிழ் ஆராய்ச்சி மையத்தை முதலாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். அதன் பின்னிட்டு நம் மக்கள் பொறுத்து கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் அந்த தமிழர்களுடைய ஆராய்ச்சி மையத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தின பிறகு தமிழர்களை பெட்ரோல் ஊற்றி இலங்கையிலே கொன்று குவிக்கப்பட்டது. அதன் பின்னிட்டு நம் இனம் அனைத்து தமிழின போராளிகளும் அதை கண்டு வியந்து முறையாக அமைதியான முறையில் சம்பந்தப்பட்ட சிங்கள அரசிடம் ஏன் தமிழர்களை கொண்டு குவிக்கிறீர்கள், எங்க வரலாறை ஏன் எரிக்கிறீர்கள், என் மக்களை ஏன் கொண்டு குவிக்கிறீர்கள் என்று தமிழ் போராளிகள் சிங்கள அரசிடம் கேள்வி முன்வைக்கும் போது அந்த போராளிகளையும் விசக்கொண்டு குண்டுகள் போட்டு கொல்லப்பட்டது. அதன் தமிழகத்திலே பிறந்த கேப்டன் பிரபாகரன் ஐயா அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து போராளிகளையும் உலகத்தில் உள்ள அனைத்து போராளிகளையும் ஈழத்தை பெற்றே தீர வேண்டும். நம்மளுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு அனைத்து வரலாற்றை எரிக்கப்பட்ட அடிப்படையில் அது இல்லாத தமிழ் மக்களை கொன்று குவிக்கப்பட்டதை நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று அவர் மக்களை திரட்டி அமைதியான முறையில் போராடினார். அதன் பிறகும் நம் தமிழ் மக்களை இலங்கையிலே கொன்று குவிக்கப்பட்டது. அதன் பின்னிட்டுதான் நாம் அமைதியான முறையில் நாம் பயணித்தால் முறையாக நம் தமிழினத்திற்கு இதன் அடிப்படையில் ராணுவத்தை ஆயுதத்தை ஏற்றி போராட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அதன் பின்னிட்டு அந்த ராணுவத்தினுடைய சிங்கள ராணுவத்தின் வரலாற்றின் அடிப்படையில் தமிழர்களை மீண்டும் கொன்று குவிக்கப்பட்டது. விசக்குண்டுகள் போட்டு 1 லட்சம் மக்களை இலங்கையிலே கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்படி போர் வேணாம் சொல்லி ஆயுதத்தை தூக்கி எறிந்துவிட்டு சமாதான முறையில் நாம் வாழ வேண்டும் என்று சமாதானத்துக்கு கேப்டன் பிரபாகரன் ஐயா வரும்போது அப்போ அவரையும் சேர்த்து குண்டு போட்டு கொண்டது சிங்கள ராணுவ அரசு. அதுக்கு இந்திய அரசு ஆதரவு கொடுத்தது. அப்போ இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ராஜீவ்காந்தி அரசு, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட அரசு, கலைஞர் அரசு ரெண்டும் ஒன்று சேர்ந்து அங்கே ராணுவத்துக்கு சிங்கள ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்து தமிழக மக்களை 1 லட்சம் பேரை கொண்டு குவிப்பதற்கு இந்த திராவிட அமைப்பு மாநில தேசியத்தினுடைய கட்சி காங்கிரசுக்கு ஆதரவு இருந்தது. இதன் அடிப்படையில் தான் அங்கே இன அழிப்பு நடக்கப்பட்டது. இனி வரும் காலத்தில் இந்த இன அழிப்பு நடக்கக்கூடாது. அமைதியான முறையில் நம்ம அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்து நம் தமிழினத்தை காப்பாற்ற வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிற அனைத்து நமது
கோம்பை பாஸ்கர் ஐயா, அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் ஐயா, தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியுடைய மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று புள்ளிவாய்க்கால் நினைவேந்தின அறிஞர் கூட்டத்தில் நிகழ்வு மூலமாக இந்த விஷயத்தை முன்வைக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கு. இனி வரும் காலத்தில் நாம் அரசியல் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், பாட்டாளி மக்கள், தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் நாம் சட்டத்தின் அடிப்படையில் நாம் போராடி நாம் உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு வெகுஜன ஒன்று சேர்ந்து ஒன்றிணைவோம் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக இந்த கண்ணி நிகழ்வுக்கு உரையாற்றிய பாஸ்கர் ஐயாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஐயா மாநில பொறுப்பாளர் பாண்டித்துறை ஐயா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய வந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக அனுமதி உப்பிலியபுரம் காவல் ஆய்வாளர்களுக்கும் துணை ஆய்வாளர்களுக்கும் காவலர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க தமிழீழம், வளர்க தமிழ் மக்கள், தமிழ்நாடு என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், நிறைவேற்றுகிறோம். ஐயா வாழ்த்துக்கள்.